சூர்யா சார் மேல ஏன் இவ்வளவு வன்மம்? சூர்யா சார் மேல ஏன் இவ்வளவு வன்மம்? கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிச்சு கடந்த மே 1ஆம் தேதி வெளியான படம் தான் ரெட்ரோ. மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான இந்த படத்துக்கு மக்கள் கிட்ட இருந்து கலவையான விமர்சனங்கள் தான் வந்துச்சு. படம் வெளியான முதல் நாள்லயே கடுமையான விமர்சனங்கள் வந்துச்சு. அதுக்கப்புறம் நாள் போக போக படம் நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவ் ரிவ்யூஸும் வர தொடங்கியிருக்கு. இந்த நிலையில விமர்சனங்களையும் மீறி ரெட்ரோ படம் 100 கோடிக்கு மேல வேர்ல்டு வைட் கலெக்ட் பண்ணியிருக்கிறதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழல்ல டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் கோயம்புத்தூர்ல உள்ள பிராட்வே சினிமாஸ்க்கு மூவி டீமோட விசிட் பண்ணியிருக்காரு. அப்போ படம் தொடர்பாக கேட்கப்பட்ட பல கேள்விகளுக்கு வெளிப்படையாவே பதில் கொடுத்திருக்காரு. அப்போ தியேட்டர்ல ரெட்ரோ படம் பார்த்த ஒருத்தர் சூர்யா சார் மேல ஏன் இவ்வளவு வன்மம்னு கார்த்திக் சுப்ராஜ் கிட்ட கேட்டிருக்காரு. சூர்யா சார் மேல ஏன் இவ்வளவு வன்மம்? அவரு கேரக்டர் வைஸும் சரி, அவர் நம்ம மக்களுக்காக பண்றதும் சரி, படிப்புல ஹெல்ப் பண்றதும் சரி, ஆனா அவர் படம் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் ஏன் இவ்வளவு ஹேட்டர்ஸ் இருக்காங்க? இங்க இருக்கிற பொதுவான எல்லா ஆடியன்ஸுக்கும் நான் ஒரே ஒரு லைன் ஒன்று சொல்றேன். ஆனா நம்ம நினைச்சது நடந்துருமா? சிங்கம் மறுபடி திரும்புதம்மா, இப்ப ஒரு கொடி இறங்குதம்மா. அதான் பிரதர், என்னன்னா வந்து இப்ப சூர்யா சார் பேசணும்னு இவ்வளவு பேர் இவ்வளவு அன்பா பொழியறாங்களா, அதை பாருங்க. ஏட்டட தூசு மாதிரி விட்டு தள்ளுங்க, அவ்வளவுதான். இவ்வளவு பேர் இருக்காங்களே, அப்புறம் என்ன? See the love, just ignore the hatred. இப்படி சூர்யா படம் வரும்போது மட்டும் ஏன் இவ்வளோ ஹேட்ரட் வருது? அவர் அவ்வளோ நல்லது பண்றாரு, ஆனா அவர் படம் வரும்போது ஏன் இப்படி பண்றாங்கன்னு ஹேட்டர்ஸ் பத்தி கேட்டிருக்காரு. அதுக்கு கார்த்திக் சுப்ராஜ் அவரோட பேரை சொன்ன உடனே எவ்வளோ பேர் அன்பா பொழியறாங்க, அதை மட்டும் பாருங்க, நெகட்டிவிட்டியா தூசு மாதிரி தட்டி விடுங்க அப்படின்னு கார்த்திக் சுப்ராஜ் ரிப்ளை பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. ரெட்ரோ படத்தை தொடர்ந்து சூர்யா இப்போ ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல நடிச்சிட்டு வர்றாரு. இந்த படத்தோட அப்டேட்ஸும் பேக் டு பேக் வர இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.